பேரு அமுதாப்பா. அமுதா கருவாடு கறின்னு கேட்டால் சொல்லுவோம். சொல்லிடுவாங்க. சரிங்கக்கா. நமக்கு எந்த ஊருக்கா? எங்க சோழிக்குடி லாஞ்சடிப்பா. நம்மகிட்ட அது எல்லாரும் சொல்கிறவங்க உங்கள் பேரை தான் சொன்னாங்க. அக்காட போனால் ஜீப்பன் பஸ்ஸில் கம்மியான ரேட்டில் கருவாடு தரேன்னு சொன்னாங்க. நம்மகிட்ட என்னென்ன வகையான கருவாடு இருக்கா? நெத்திலி இருக்குது. சின்ன நெத்திலி, பெரிய நெத்திலி. சரிக்கா. காரை, தொண்டா, நகரை, பண்ணா, ஓட்டாம்பாறை. சரிங்கக்கா. மஞ்சப்பாறை, கீழி, வாழை, எல்லா ஐட்டமே இருக்குப்பா. சரிங்கக்கா. அது அதையும் நம்ம சரிங்கக்கா. கருவாடும் கிடைக்கும். சரிங்கக்கா. நம்மளோட யூடியூப்ல பார்த்து ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க. சோழிக்குள்ள ரொம்ப இப்போ கம்மியாக கிடைக்குன்னு சொன்னாங்க. அது உங்களை தான் எல்லாருமே சொன்னாங்க. வர்ற மக்கள்கிட்ட அதாவது சின்ன வியாபாரிகள் பெரிய வியாபாரிகள் கேட்டு கம்மியான ரேட்டில் கேட்டால் கொடுப்பீங்களாக்கா? கொடுக்கலாம். வியாபாரத்துக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். கம்மி தான் கொடுத்துட்டு இருக்கோம். சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிங்கக்கா. ஹோல்சேல் ரேட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம். சரிக்கா. சரி, ரொம்ப நன்றிக்கா. உங்களை பார்த்து ரொம்ப நன்றி. சரிங்கக்கா. ஓகே. வணக்கம் நண்பர்களே, மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லாஞ்சியடி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கிராமங்கள் எடுக்கப்பட்ட சில காட்சிகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க சுருக்கமாக போய் பார்த்துட்டு இருந்தோம். வீடியோ பார்க்குற அனைவருமே நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம கம்பல் பண்ணி சொல்லக்கூடியது, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கருவாடு சாப்பிடக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், வாங்கக்கூடிய நினைக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை நானும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக இருக்கட்டும், நானும் புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் நினைக்கிறேன், ஆசைப்படுறேன், என்னோட காசு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைவருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. அப்போ தான் வீடியோ அடுத்தடுத்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட, கடல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வெளியூரில் வசிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், நம்மகிட்ட அதாவது சென்னையில் வாழ்றக்கூடிய அதிக மக்கள் நம்மகிட்ட அதிகமாக கருவாடு வாங்கியிருக்காங்க. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருப்பூர், கோவை, தஞ்சாவூர், பல ஏரியா மாவட்டங்கள்லேருந்து மேட்டூர் பாளையம், இந்த ஊட்டி, கொடைக்கானல், இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து நம்ம கருவாடு அனுப்பியிருக்கோம். நல்லபடியாக போய் சேர்ந்துருச்சு. எல்லா ஏரியா கருவாடு கொரியருமா அனுப்பியிருக்கோம். அதாவது நம்மளுக்கு ஆட்டோ ஓட்டுறதுனால அனுப்புறதுக்கு டைம் இல்லை. அதனால் அவங்களுடைய டேரெக்டாக கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன். இந்த வீட்டுக்காரம்மா நம்பரை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கருவாடு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அந்த நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கால் பண்ணி நீங்கள் என்ன கருவாடு வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நண்பர்களே. இதுதான் நம்ம சோழியக்குடி போகக்கூடிய ஒரு சாலை. அந்த சாலையில் நம்ம மெதுவாக தான் போயிட்டுருக்கோம். மெதுவாக போகும்போது அந்த இடத்த நல்லா பார்க்கலாம். எப்படி, அதாவது சோழியக்குடி பஸ் ஸ்டாண்டு அது இறங்கி அப்படியே பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த இடம் இருக்குது. அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வெளியூரில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் இங்கே வந்துட்டு விசைப்படுகள் போட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அது தொழில் செஞ்சுமே இதுவுமே எல்லாமே அவங்களுடைய இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி நல்லா இருக்காங்க. ஒரு 30-40க்கு மேற்பட்ட விசைப்படுகள், அதாவது மேலே போய் தொழில் செய்யக்கூடிய விசைப்படுகள் மானியம் மூலமாக டீசல் வழங்கி அவங்க ஐஸு எல்லாமே எடுத்துகிட்டு போய் அது ஒரு போட்டில் ஒரு 7-8 பேர் வேலை செய்வதற்கு ஆளு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு சம்பளம் 1000 ரூபா, 1500 இந்த மாதிரி கொடுத்து தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன காரணம்னா, அப்போ தான் அந்த போட்டே இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கருவாடு, அதாவது லாஞ்சிக்கு போனால் மட்டும்தான் கருவாடுகள் ரேட்டு பாடு வந்துச்சுன்னா, அதாவது அதிகமாக வலைகளை மீன் சிக்கிச்சுன்னா ரேட்டுகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக மீன்கள் சிக்கலைன்னா ரேட்டுகள் கூடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏரியா வந்துருச்சு நண்பர்களே. இதுதான் வர்ற வழியிலேயே நமக்கு நல்லா தெரியுது. ஃபுல்லாகவே கருவாடு காய போட்டு எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நெத்திலி கருவாடு நண்பர்களே. இதுதான் பண்ணா கருவாடு. அதாவது தொக்கு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும், நல்லா சதையாக இருக்கும், குழம்பு வைப்பதற்கு நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும், வறுப்பதற்கும் நல்லா இருக்கும். அதாவது சிங்கிள் முள் தான், ஒரே முள் தான் இருக்கும். இதில் நல்லா பண்ணா கருவாடு, சில சைடு கத்தாழை கருவாடுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரியான கருவாடுகளுக்கு பேர் சொல்கிறாங்க. இது வந்துட்டு என்ன கருவாடுன்னு சொல்லுங்கள் நண்பர்களே. இது எங்கள் ஏரியாவில் வந்துட்டு மக்களை இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் நகர கருவாடுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரியான பேர்கள்
அழைக்கப்படுது இந்த கருவாடுகளின் இது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம் இந்த மாதிரி பெருங்கடலில் வசிக்கக்கூடிய மக்கள்லாம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இருக்கக்கூடிய வெளி ஊர்களில் வாழக்கூடிய மக்கள்லாம் ஒவ்வொரு மாதிரி பேர்கள் சொல்கிறாங்க. இதுதான் காரா. இது வந்துட்டு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கருவாடுன்னு சொல்லுவேன். ஆனால் நோய் எதிர்ப்பை தீர்க்கக்கூடிய ஒரு கருவாடு, காரா கருவாடு. அதாவது குழந்தை பெற்ற தாய்மார்கள் இந்த மாதிரி கருவாடுகளை, காரா கருவாடு கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக நல்லா பால் சுரக்கக்கூடிய தன்மை கூடிய ஒரு சிறந்த கருவாடு இதான் காரா கருவாடு. நீங்கள் கருவாடு வாங்கன்னு நினைக்கிங்கன்னா இந்த அம்மா நம்பரை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கால் பண்ணி கருவாடு வாங்கிங்க. எந்த கருவாடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கால் பண்ணால் போதும், உங்கள் வீட்டுக்கே வரும். டோர் டெலிவரி அனுப்பிடுவாங்க, கொரியர் மூலமாக அனுப்பிடுவாங்க. இது கனவா கருவாடு, ஆக்டோபக்ஸ். நல்லாயிருக்கும், பொரிப்பதற்கும் வறுப்பதற்கும் குழம்பு வைப்பதற்கும் சிறப்பாக இருக்கும். இது வந்துட்டு அனைத்து கருவாடுமே நெத்திலி, காரா, வெங்கனா, சூடை, பால் சுறா இந்த மாதிரி அனைத்து வகையான கருவாடுகளுமே வச்சுருக்காங்க. அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மதுரையிலேருந்து வந்திருந்தாப்புல, அண்ணே எனக்கு கருவாடு வாங்கித்தாங்க அப்படின்ட்டு டேரெக்டாக வந்திருந்தாப்புல. நான் வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாப்புல. அப்படிங்களா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஆட்டோவில் தொண்டி வந்துட்டாப்புல. தொண்டிலேருந்து ஏற்றிக்கொண்டு என்னுடைய ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு பல கருவாடு, அதாவது திருக்கை கருவாடு வாங்கினாப்புல, காரா வாங்கினாப்புல, சூடை வாங்கினாப்புல, பல கருவாடுகள் இன்னும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது நமக்கு ஏற்கனவே ஆர்டர் கொடுத்த நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய ஆட்டோவில் ஏற்றி எல்லாமே ரெடி பேக் பண்ணியாச்சு. கொரியர் ஆஃபீஸில் கொண்டு போய் அவங்க எல்லாருமே பணம் போட்டு விட்டாங்க நம்மளை நம்பி. அவங்களுக்கு எல்லாமே நம்ம கொரியர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அனுப்பிட்டோம். எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுனாங்க. நல்லபடியாக வந்து சேர்ந்து நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக கருவாடு வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. நண்பர்களே, நீங்களும் இந்த மாதிரி பார்த்து வந்த நண்பர்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ பாக்ஸ் ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். அன்றைக்கின்னு 20 கிலோ நம்ம அனுப்பிவிட்டோம். பல ஊர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பி வச்சுருந்தோம். நல்லபடியாக போய் சேர்ந்துருச்சு. இன்னும் சில நண்பர்களுக்கு தாமதமாக போய் சேரும். வருத்தப்பட்டதே கண்டிப்பாக வந்து சேர்ந்து நண்பர்கள். இதுதான் நெத்திலி, கோவா நெத்திலி, வெள்ளை நெத்திலி சொல்லுவாங்கள்ல. நெத்திலிலே 3 ரகம் இருக்குது. அதாவது வெள்ளை நெத்திலி, கோவா நெத்திலி, சின்ன நெத்திலி, பெருநெத்திலி, இந்த மாதிரி பல வகையான சொல்கிறாங்க. இந்த வெள்ளை நெத்திலி வாங்கி சாப்பிடுங்க நண்பர்களே, அதான் நல்லாயிருக்கும். உப்பு இல்லாத நெத்திலி, வெள்ளை நெத்திலி வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். வீடியோ பார்க்குற அனைவருமே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஒரு 1000 சப்ஸ்கிரைபாக வரட்டும். அப்படியாச்சும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், வணக்கம்.